நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 2. மணமக்களை மாணவர்கள் ஆக்கியவர். கல்வி கற்றிட பிள்ளைகளை 6 வயதில் பள்ளிக்கூடம் அனுப்பிய காலம் போய் 3 வயதில் LKG என வந்தது. இப்போது மேலும் சுருக்கி 2-2.5 வயதிலேயே கிட்ஸ் ஸ்கூல் என்று சேர்த்துவிடும் காலமும் வந்துவிட்டது. இன்றைக்கும் கூட பள்ளிக்கூடத்தை பார்க்காத வறுமையினால் குழந்தை தொழிலாளியாகிடும் ஆபத்து இந்தியாவின் 2% குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது? 14 வயதிற்கு உட்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்தினால் தண்டனை. அனைவருக்கும் கல்வி என்பதை கட்டாய உரிமையாக்கி இருக்கிறோமே. நம் நாட்டில் இன்றைய இந்த இடத்தை கல்வி வந்தடைவதற்காக நடந்த போராட்டங்கள் ஒன்றிரண்டல்ல. நாடு இதுவரை கல்விக்காக 17 முறை தனது இந்திய அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்துள்ளது. ஏறத்தாழ சிறிதும் பெரிதுமாக 100 கல்வி குழுக்களை சந்தித்தும் எண்ணிலடங்கா போராட்டங்கள், மக்கள் எழுச்சிகள், நீதிமன்ற வழக்குகள் என்று எத்தனையோ விஷயங்கள் நமது கல்வியை செதுக்கி இருக்கின்றன. 1800களில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி கல்வியை தனது கையில் எடுத்ததன் மூலமே நம்மை முழுமையாக ஆக்கிரமிக்க முடிந்தது என்பது வரலாற்றாளர்களின் கூற்று. நமது பாரம்பரிய கல்வி சாலைகளான பாடசாலா மற்றும் மதராசா இவை அனைத்தும் கல்வி கற்கும் பொது அமைப்புகள் அல்ல என்பதை ஏற்கனவே கண்டோம். 1813லும் 1833லும் ஆங்கிலேயர்கள் தங்களது பொது கல்வியை அறிமுகம் செய்து பள்ளிக்கூடங்களை அனைவருக்கும் பொதுவானதாக திறந்துவிட்ட உடனேயே எல்லோரும் பிள்ளைகளை கல்வி சாலை போ என்று அனுப்பிடவில்லை. மக்களிடமிருந்து ஏராளமான வரியை சுங்கச்சாவடிகள் முதல் விவசாயம் வரை யாவற்றின் மூலமும் பிடுங்கிக் கொண்ட காலனித்துவம் 10% மட்டுமே செலவு செய்து 90% இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்த அந்த காலகட்டத்தில் எங்களது வரி பணத்தை எங்களுக்காகவே செலவு செய்ய வேண்டும் என்று அதன் நுணுக்கம் அறிந்தவர்கள் குரல் எழுப்பிட, அது இங்கிலாந்திலும் எதிரொலித்திட கல்விக்காக என்று 1,00,000 ரூபாயை ஒதுக்கியது அரசு. சென்னையின் கவர்னராக இருந்த தாமஸ் மன்றோ தான் கல்வியின் முன்னோடி. தலைசிறந்த மனிதவள நிபுணர், தேர்ந்த நிர்வாகி. இன்றும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் பல்வேறு பிரிவுகள் அவர் கண்டடைந்ததே. ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் 2 பள்ளிகள் என அவர் 1826இல் முன்மொழிந்தார். ஒன்று இந்துக்களுக்கு, ஒன்று இஸ்லாமியருக்கு என்று அதை வங்காள ஆங்கிலேய அதிகாரி ஹோல்ட் மெக்கன்சி என்பவர் விஷமத்தனமாக மாற்றினார். ஒவ்வொரு பள்ளிக்கும் ரூபாய் 50,000 செலவிட ஒதுக்கினார் தாமஸ் மன்றோ. அது இன்று பிரம்மாண்ட நிதி. ஆனாலும் பெரும்பாலான பள்ளிக்கூடங்களில் படிக்க மாணவர்கள் வரவில்லை. 1827இல் தாமஸ் மன்றோ காலமாகிவிட அத்திட்டம் ஏறத்தாழ கைவிடப்பட்டு அந்த உபரி தொகை ஆங்கில நூட்கள் வெளியீடு செய்வதற்கு என தீர்மானித்தார்கள். அரசே முயற்சி செய்தாலும் தன் குழந்தைகளை அனுப்பிட சமூகம் தயாராக இருக்கவில்லை. அடுத்து மெக்காலே, சார்ல்ஸ் உட்ஸ் போன்றவர்களால் கல்வி மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஒரு கட்டத்தில் கல்விக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பாதவர்களுக்கு தண்டம் விதிக்க ஆட்சியாளர்கள் தயாரான வினோதமான சூழல் கூட நிலவியது. கற்றல் நடவடிக்கை என்பது குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்வது ஒருபுறம் இருக்கட்டும், கல்வி கற்றிட பள்ளிக்கூடம் போகிறவர்களையும் அனுப்பும் குடும்பங்களையும் ஊரை விட்டே தள்ளி வைக்கும் ஆபத்துமிக்க பிற்போக்குத்தனம் பல மாநிலங்களில் இருந்தது என்பதே உண்மை சூழல். இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க பெரிய போராட்டத்தை தனது வாழ்நாள் முழுவதும் நடத்திய சமூக போராளிதான் பெஹ்ராம்ஜி மலபாரி. மறக்கப்பட்டுவிட்ட இந்திய கல்வியலாளர். 1877இல் தலைசிறந்த ஆங்கில கவிஞர் ஆல்பர்ட் டெனிசன் தான் வாசித்த இந்திய கவிதைகள் குறித்து தனது நண்பர் மேக்ஸ் முல்லருக்கு விரிவான கடிதம் ஒன்றை எழுதினார். குஜராத்தி மற்றும் பாரசீக மொழிகளில் எழுதப்பட்டு ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு கவிதை தொகுதி பற்றியது அது. ஆங்கிலேய ஆடைக்குள் ஒரு இந்திய மனவோட், இந்தியன் மியூஸ் இன் இங்கிலீஷ் கார்ப் என்கிற நூலே அது. அதன் படைப்பாளியே
பெஹ்ராம்ஜி மலபாரி. தலைசிறந்த பன்மொழி அறிஞரான மலபாரி தனது குஜராத்தி கவிதைகளை தானே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அதில் கல்வி பற்றிய ஒரு கவிதை ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரால் பாராட்டப்பட்டது என வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த கவிதையை பிற்காலத்தில் காந்தியடிகள் தனது சபர்மதி ஆசிரமத்தில் குழந்தைகளை கொண்டு பாட வைத்தார். அது இப்படி அமைந்திருந்தது: குழந்தைகளுக்கு வெளிகளை கொடுங்கள், அவர்கள் உங்கள் எதிர்காலத்தின் இருளை போக்குவர். பிள்ளைகளுக்கு சிறகுகளை கொடுங்கள், உங்களை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்வர். கல்விக்கு இணையான சிறகுகள் இல்லை. பள்ளிக்கு போகாதவர்க்கு பார்வை இருந்தும் பயனேதும் இல்லை. கற்றலின் முக்கியத்துவத்தை கவிஞர் எழுதிய போது அவருக்கு 22 வயது. அவரது கவிதைகளை இந்தியாவின் இதய துடிப்பு என்று ஆல்பர்ட் டெனிசன் ஆச்சரியத்தோடு அறிமுகம் செய்தபோது பெஹ்ராம்ஜி கல்வியின் அடங்காத கலகவாதி என்பதை அவர் உணரவில்லை. 1853 ஒரு பார்சி கிளர்க்கின் மகனாக பிறந்தார் பெஹ்ராம்ஜி மேத்தா. 6 வயதான இளம் வயதில் அவர் தனது தந்தையை இழந்தார். பரோடாவிலிருந்து தாயும் மகனுமாக நடந்தே ஏறத்தாழ 140 மைல் சூரத்திற்கு சென்ற அந்த 2 வருடங்களில் மேத்தா மலபாரி ஆனார். அதாவது சிறு குழந்தையான பெஹ்ராம்ஜியின் தாமாகவே இட்டுக்கட்டி பாடல்கள் பாடும் திறமையை பார்த்து மெர்வான்ஜி மலபாரி என்னும் மருந்து வணிகர் அவரை தன் மகனாக தத்தெடுத்தார். பெஹ்ராம்ஜியின் சாதி பற்றிய சந்தேகங்களால் ஊர் அவரை ஏற்க மறுத்தது. மலபார் கடற்கரை ஓரம் சந்தன வியாபாரத்தில் செழித்து ஓரளவு நல்ல செல்வந்தராக இருந்த மெர்வான்ஜி மலபாரி அது குறித்தெல்லாம் அஞ்சவில்லை. தான் தத்தெடுத்த மகனை ஐரிஷ் பிரஸ் பைடரியன் கிறித்துவ பள்ளியில் படிக்க வைத்தார். ஏற்கனவே குஜராத்தி மற்றும் பாரசீக மொழி கற்றிருந்த பெஹ்ராம்ஜி ஆங்கில மொழியை முழுமையாக அறியும் வாய்ப்பினை பெற்றார். மிக சிறு வயதிலிருந்தே கவிதைகள் புனைந்து வந்த அவர் பிறகு சிறந்த கட்டுரைகளை சமூக விழிப்புணர்வு கருத்துக்களுடன் எழுதத் தொடங்கினார். நம்மிடமிருந்து எல்லா வளங்களையும் சூறையாடும் பிரித்தானிய அரசு நமக்கு என்ன கொடுத்தது எனும் நீண்ட தலைப்பில் எழுதிய ஒரு சிறு 16 பக்க கைப்பிரதியை 100 முறை பிரதியெடுத்து விநியோகித்த போது கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் எந்த வக்கீலுமின்றி தனது வழக்கை தானே வாதாடி விடுதலையும் பெற்றார் மலபாரி. இந்து மத அடிப்படைவாதிகளினால்தான் கல்வி நம் நாட்டில் படுதோல்வி கண்டுள்ளது என விரிவாக ஒரு கடிதத்தை 1882 எழுதுகிறார் மலபாரி. அதை சுவாமி விவேகானந்தர் முதல் வைஸ்ராய் ஜார்ஜ் ராபின்சன், தாதாபாய் நவ்ரோஜி ஆகியோர் உட்பட 12 பேருக்கு அனுப்புகிறார். கல்விக்கு எதிராக மத சம்பிரதாயங்கள் குறுக்கே நிற்பதை 47 காரணங்களை பட்டியலிட்டு அவர் எழுதுகிறார். அவற்றில் பிரதானமானது 6-7 வயதிலேயே திருமணம் செய்து வைக்கும் இந்திய பாரம்பரிய மூடப்பழக்கம் என்பதை குறிப்பிடுகிறார். தாதாபாய் நவ்ரோஜி இக்கடிதம் மூலம் மலபாரியின் நிரந்தரமான அரசியல் சகாவானார். குழந்தைகள் திருமணம் என்பது இந்து இஸ்லாமியர் வேற்றுமையின்றி எங்கும் சர்வசாதாரணமாய் நடந்து கொண்டிருந்தது. எனவே 1884 4000 ஆங்கில இந்திய சிந்தனைவாதிகளுக்கு குழந்தைகள் திருமணம் என்கிற பிரம்மாண்ட துயரம், த கிரேட் ட்ராஜடி கால்ட் இன்ஃபான்ட் மேரேஜ் என்னும் 32 பக்க ஆங்கில பிரசுரத்தையும் எழுதி தயாரித்து அனுப்பி வைத்தார் மலபாரி. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் இது குறித்து யாரையாவது நேரில் சந்தித்து கலந்துரையாட தவறியதே இல்லை. 1885 ருக்மாபா எனும் சிறுமி தன்னை கணவரிடமிருந்து பிரிந்து வாழ அனுமதி தருமாறு தான் கல்வி கற்க விரும்புவதாகவும் கூறி நீதிமன்றம் சென்றார். ஆனால் ஆங்கிலேய நீதிபதியான பின்ஹே என்பவர் கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது சிறைக்கு சென்று விட வேண்டும் என்னும் வினோத தீர்ப்பை அறிவிக்கிறார். ருக்மாபாயின் வயது 9. கல்வி கற்க விரும்பும் ருக்மாபாய்க்கு எதிராக கணவர் குடும்பம் தொடுத்த வழக்கு அது. கடுமையான இந்த தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி பின்ஹேவின் எதிரிலேயே கோஷங்கள் எழுப்பி குழந்தை திருமணங்களுக்கு எதிரான தனது பிரசுரங்களை வழங்கியும் கடும் எதிர்ப்பை காட்டுகிறார் மலபாரி. பிறகு இந்திய மகள்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள், அப்பீல் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டாட்டர்ஸ் ஆஃப் இந்தியா எனும் அற்புதமான பிரசுரத்தோடு தனது முழு சொத்துகளையும் விற்று இங்கிலாந்து சென்று அங்கே பல்வேறு ஆட்சியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என சந்தித்து நேரில் வழங்குகிறார். இங்கிலாந்தின் பாராளுமன்றம் முன்பாக தனி மனிதராய் நின்று
மணிக்கணக்கில் கோஷங்களும் எழுப்புகிறார். பால்மால் கெசட் என்னும் இங்கிலாந்தின் இதழில் வில்லியம் தாமஸ் ஸ்பீட் என்பவரது உதவியோடு தொடர்ந்து 10 நாட்கள் குழந்தைகளை மணமக்களாக்காதீர்கள், மாணவர்களாக்குங்கள் எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் காரசாரமாக தன் கருத்துக்களை முன்வைத்தார் பஹ்ராம்ஜி மலபாரி. 1885 திருமண வயது வரம்பு சட்டம் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் ஏற்படுத்தப்பட்டு பிரிட்டனிலும் இந்தியாவிலும் ஏனைய பிரித்தானிய காலனிகளிலும் குழந்தை திருமணங்கள் சட்டப்படி குற்றமாக்கப்பட்டன. இன்றும் கூட நாம் பலவாறும் நடக்கும் அந்த கொடுமையை எதிர்த்து போராடினாலும் மலபாரியின் அயராத போராட்டங்களால் மணமக்கள் மாணாக்கர்கள் ஆனார்கள் என்பதே நம் இந்திய கல்வியின் முக்கிய திருப்பு முனையாகும். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.